சிலுவையின் பரியந்த கடைசி மரணம் பரியந்த தம்மை தாமே தாழ்த்தி அடிமை ரூபம் எடுத்து மனுஷர் சாயலாம் மாறுறது. நம்ம உலகத்துல எல்லா பாவங்களும் ஒரு மனுஷன் அதை சொன்னதா சொல்றாங்க இல்லையா? நாம ஒரு எத்தனை கிலோ தூக்கணும், 20 கிலோ தூக்கணும் வச்சுங்களேன். 20 கிலோ தூக்குறவங்க மேல 250 கிலோ வச்சா எப்படி இருக்கும் பார்க்குவானாங்க. ஆனா இந்த உலகத்தில் இருக்கிற சகல பாவங்களே அவர் மேல போட்டதுனால ஒரு பக்கத்துல வரலாற்று ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க, அவர் முகம்லாம் அந்த கேடு அடைந்துடும். எப்படி வாழ்நாள் அடிப்பட்டு சிலுவையில் அடிச்சுட்டு அந்த மேலே முன்முடியெல்லாம் சுற்றி அந்த கண்ணு வரைக்கும் உள்ளே போயிருக்குது. அந்த முள் அவ்வளோ வேதனை, அவ்வளோ போராட்டம், அவ்வளோ பிரச்சனை மத்தியில் கூட மற்றவங்க இழறாங்க. அதனால தான் இன்னைக்கு உலகமே ஏற்றுக்கொண்ட ஒரு அருமையான காடாக இருக்கிறது நம்ம நாடு. இன்னைக்கு சொல்லுவோம்லாம், நீங்கள் மற்ற இதெல்லாம் காடில் பாருங்கள், மொத்தம் ஈட்டி எடுத்து அவங்க எடுத்து சண்டை போட்டு பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி இல்லை. அன்பினால் இந்த உலகத்தில் செஞ்சாரு, ஸ்தாபித்தார். அந்த நேரத்தில் பிதாவே அவரால் தான் செய்ய ஒரு நிமிடம் கண்ணில் முடிச்சாராம். ஐயோ, என் ஒரே பிள்ளைய நினைச்சிட்டேன், இந்த உலகத்திற்காக ஒப்பு கொடுத்துருக்கிறேன்னு கண்ணை முடிச்சதுனால தான் அவரு பிதா எப்போதும் பிதாவே நோக்கி பார்க்கிறார். அவர் ஒரு செகண்ட் அவர் கண்ணை முடிஞ்சு அவரால் கொடுக்க முடியல. அப்பதான் ஏறி லாமா சபக்கானி, என் தேவனே ஏனென்னை. ஆமாம், நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக நேரங்களில் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும். இந்த ஆண்டவர் தெளிவாக நமக்கு நிரூபித்திருக்கிறார். நல்லா கவனிக்க, இயேசு கிறிஸ்து 100% மனுஷரூபமாய் காணப்பட்டவர். நம்முடைய ஏக்கங்கள் தெரியும், நம்முடைய பசி அவருக்கு தெரியும், நம்முடைய வேதனை அவருக்கு தெரியும், நம்முடைய கண்ணீர் அவருக்கு தெரியும், நம்முடைய கவலைகள் அவருக்கு தெரியும், நம்முடைய பாரங்கள் அவருக்கு தெரியும். எல்லாம் அறிந்தவர் அவர். நீங்கள் சொல்லுவோமா? அதனால தான் அவ்வளோ நல்லா யோசனை பண்ணி பார்த்தேன். 53 அதிகாரத்துக்கு வாசி பார்த்தீங்கன்னா ஏசாயாவில் பயங்கரமாக போட்டிருக்கும். அதாவது ஒரு முழுதவன் நிலம் எப்படி இருந்தோ முதுகுல மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு அவரை காயப்படுத்தி, அந்த அளவுக்கு அவருக்கு வேதனைப்படுத்தணும்னா அவருக்கு அவசியமே இல்லை. அவர் பாட்டு போயிலே இருந்திருக்கலாம். ஆனால் இந்த உலகத்திற்கு வந்த நோக்கம் தன் ஜீவனை கொடுத்து இந்த உலகத்தில் இருக்கிற பாவ ஜனங்களை மீட்கும்படியாக அவர் அந்த கேள்வி அடைந்தார். நீங்கள் சொல்லுவோமா? அதனால தான் அவர் கடைசி நேரத்தில் கொஞ்சம் ஒரு செகண்ட் நடக்குது. ஏறி ராமா சபத்தானி, என் தேவனே ஏனினை கைவிட்டீர். ஏன்னா அங்கே இருக்கிற ரோம போர் சேவகம் புரியல. அவர் என்ன பார்த்து கொண்டிருந்தாரு? இயேசுநாதர் வெள்ளக்கார கடவுள் சொல்றாங்க இல்லையா? வெள்ளக்கார கடவுள் அவரு பேசுறாரு, இங்கிலீஷில் பேசல. அரேபிக்கின்ற ஒரு பாஷை இருக்குது, அந்த பாஷை இப்போ அழிஞ்சு போச்சு, எழுத்து வழியுமே கிடையாது. லோக்கல் பாஷை சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி பாஷை அரேபிக் பாஷை. இன்னொரு பாஷை எபிரேய பாஷை, அந்த பாஷை இருக்குது. ஆனால் இப்படியே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய தேவனே கைவிட்டீர். அந்த கைவிட்டீர்னு சொன்ன தேவன் தான் நீங்கள் கைவிடாத வரைக்கும் நம்ம நடத்திருக்கிறார். அதனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 4வது வார்த்தைக்கு நாம எல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? 5வது வார்த்தை தாகம்.